வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நல்ல விஷயங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். கிராமர் கிளாஸும் போயிட்டே இருக்குது. நீங்களும் வேகமாக என்னோடைய தொடர்ந்து பின்னாடியே வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதை பற்றின ஒரு சின்ன ரீகேப்போட இன்றைக்கி we can see some more examples பார்க்கலாம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னால் 2 கடந்த கால நிகழ்ச்சின்னு சொல்லியிருக்கேன். அதில் எது முதல்ல நடந்ததோ அதை பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும். ரெண்டாவதாக நடந்ததை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். ஒரு கன்ஜங்ஷன் அப்படின்றத இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். முக்கியமாக என்னென்னு சொன்னால், இந்த வாக்கிய அமைப்புன்னு வரும்போது 2 சென்டென்சஸில் எது வேணாலும் முன்னாடி பின்னாடி வரலாம். அதை பற்றி பிரச்சனை கிடையாது. பட் எந்த நிகழ்ச்சி முதல்ல நடந்ததோ அந்த நிகழ்ச்சியை பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கன்ஜங்ஷன்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணோம், வென் யூஸ் பண்ணோம், பட் யூஸ் பண்ணோம், நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதை நீங்கள் ஏற்கனவே பார்த்ததுனால அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. இப்போ இன்றைக்கி இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அப்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். I washed the floor when the painter had gone. First the painter left, போயிட்டார். Then I washed the floor. இல்லையா? அப்போ நீங்கள் பாருங்கள், I washed the floor when the painter had gone. பெயிண்டர் போனது முதல்ல நடந்தது, அப்புறம் தான் நான் க்ளீன் பண்ணுறேன். ஸோ the painter had gone அப்படின்றது had அப்படின்ற அங்கே இதை யூஸ் பண்ணுறோம், ஹெல்பிங் வேர்பு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். I repeat, I washed the floor when the painter had gone. Praveen had known about it for a while. First, he knew about it, then others knew about it. இதில் ஒரே வாக்கியமாக இருக்குது இல்லையா? Praveen had known about it for a while. கொஞ்ச நாளாகவே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் he knew about it, அவனுக்கு தெரியும். then others knew about it, மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல யாருக்கு தெரிஞ்சது? பிரவீனுக்கு தெரிஞ்சது. அதனால் சில இது இம்ப்ளைட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வரதை வச்சு நம்ம சொல்கிறோம். பிரவீன் ஹேட் நோன் அபவுட் இட் ஃபார் எ வைல் அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே அவனுக்கு தெரியும் அப்படின்றத சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் யூ நியூ அபவுட் இட், முதல்ல அவனுக்கு தெரியும், அதற்கு பிறகு தான் மற்றவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்றதுக்கு இந்த ஒரே வாக்கியத்தில் சொல்ல முடியும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் சிம்பிளில் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் சோஃபி had finished her work, she went to lunch. After Sophie had finished her work, she went to lunch. சோஃபி அவங்க வேலையை முடிச்சதுக்கப்புறம் லஞ்சுக்கு போனாங்க. ஸோ முடிந்தது வேலை முதல்ல, அப்புறம் லஞ்சுக்கு போகிறது ரெண்டாவது வருது. ஸோ she went to lunch. had finished the work பாஸ்ட் பர்ஃபெக்டில் வருது. ஸோ ஆஃப்டர் அப்படின்ற கன்ஜங்ஷனை முன்னாடியே சேர்த்துருக்கோம். சோஃபி அவளுடைய வேலையை முடித்த பிறகு அவள் உணவுக்காக சென்றாள், மதிய உணவிற்காக சென்றாள் அப்படின்னு சொல்லலாம். I washed the floor when the painter had gone. வீடு இருக்குது, வீட்டில் பெருக்கி கழுவி விடுறோம் இல்லைங்களா? எப்போ கழுவி விடுறோம்? பெயிண்டர் வராரு, பெயிண்ட்லாம் அடித்து போகிறாரு, அவர் அடித்து முடிச்சுட்டு வெளியில் போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல என்ன முதல்ல நடந்தது? பெயிண்டர் பெயிண்ட் பண்ணி முடிச்சது முதல்ல நடந்தது, முடிச்சுட்டு போயிட்டார், அப்புறம் தான் நம்ம க்ளீன் பண்ணுறோம். ஸோ பெயிண்டர் போனதை நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும், நம்ம க்ளீன் பண்ணதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஒன் செகண்ட். ஓகே. I washed the floor when the painter had gone. நான் அந்த ஃப்ளோரை வாஷ் பண்ணேன். when the painter had gone, பெயிண்டர் சென்றிருந்த பிறகு நான் க்ளீன் பண்ணேன். when the painter had, பொழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். when என்ற கன்ஜங்ஷன் நடுவில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்படியும் சொல்லலாம், when the painter had gone, I washed the floor அப்படின்னு சொல்லலாம். when the painter had gone, I washed the floor அப்படின்னு சொல்லலாம். after she had moved out, அவள் வெளியே சென்ற பிறகு I found her notes அப்படின்னு சொல்லலாம். after she had moved out, I found her notes. அவள் அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறா,
போனதுக்கு பிறகு அந்த ரூமில் நான் போய் தேடி பார்க்குறேன், அந்த நோட்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த நோட்ஸ் வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம், கரன்சியாக இருக்கலாம், நோட் புக்காக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆஃப்டர் ஷீ ஹேட் மூவ்ட் அவுட், அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறாங்க, போனால் தானே அந்த ரூம்குள்ளே போக முடியும், என்ன இருக்குது என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்கு. ஸோ ஆஃப்டர் ஷீ ஹேட் மூவ்ட் அவுட் ஐ ஃபவுண்ட் ஹர் நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிஃபோர் ஐ நியூ இட் ஷீ ஹேட் ரன் அவுட் ஆஃப் த டோர், அதாவது எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே வெளியில் ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்கிறோம். பிஃபோர் ஐ நியூ இட், எனக்கு தெரிவதற்கு முன்னால் ஷீ ஹேட் ரன் அவுட் த டோர் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா அங்கேருந்து வெளியில் போயிட்டா அப்படின்னு சொல்லணும். பை த டைம் ஹீ ஃபோன்ட் ஹர் ஷீ ஹேட் ஃபவுண்ட் சம் ஒன் நியூ அப்படின்னு சொல்லலாம். பை த டைம் ஹீ ஃபோன்ட் ஹர், அவள் வந்து அந்த அவருக்கு ஃபோன் பண்ணுற பொழுது அந்த சமயத்தில், நேரத்தில் அப்படின்னு சொல்லலாம். நேரத்தில் என்ன ஆகுது, ஷீ ஹேட் ஃபவுண்ட் சம் ஒன் நியூ, அவளுக்கு வேறு யாரோ புதுசாக ஒருத்தர் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பை த டைம் டோரிஸ் had got to the party, by the time Doris had got to the party everyone had gone. இப்போ நீங்கள் பாருங்களேன், by the time Doris had got to the party, அவர் வந்து பார்ட்டிக்கு போகிறாரு, போகும்போது அங்கே வந்து எல்லோரும் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. By the time Doris got to the party everyone had gone அப்படின்னு சொல்லணும். By the time Doris got to the party everyone had gone அப்படின்னு சொல்லணும். முதல்ல நான் வந்து had got அப்படின்னு சொல்ல தப்பு அது. By the time Doris got to the party everyone had gone. ஸோ எல்லாரும் போகிறது முதல்ல நடந்தது, அப்புறம் இவர் பார்ட்டிக்கு போகிறது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் எல்லாரும் போயிட்டாங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இவர் அந்த பார்ட்டிக்கு போகிறது. Everyone had gone home by the time Dinesh had got to the party. இங்கேயும் பார்க்கலாம், everyone had gone home by the time Dinesh had got to the party ன்னு சொல்லி, the sentence is wrong சொல்லி நினைக்கிறேன். we'll take up the next sentence. இங்கே had வந்து ரெண்டு விதமாக யூஸ் பண்ணுறோம். I had enough of his complaining. எனக்கு ஒன்று வந்து ஹேட் வந்து நம்ம ஹெல்பிங் வெர்பாக யூஸ் பண்ணுறோம், இன்னும் வந்து மெயின் வெர்பாகவும் வருது, பாஸ்ட் பார்ட்டிசிபலாக வருது. ஹேடுன்னு சொல்கிறோம். ஐ had enough of his complaining, அவனை பற்றி எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்குப்பா, எனக்கு தெரியும் அதை பற்றி, enough complaints இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஆஃப்டர் ஐ had used the phone I paid the bill. என்ன பண்ணுறோம், ஃபோனை யூஸ் பண்ணுறோம், ஃபோனை யூஸ் பண்ணி முடிக்கிறோம், அப்புறம் பில் பே பண்ணுறோம். எது முதல்ல நடந்தது, ஃபோனை யூஸ் பண்ணுறது நடக்கிறது, அப்புறம் தான் பில் பே பண்ணுறது. ஆஃப்டர் ஐ ஹேட் யூஸ் த ஃபோன் ஐ ஹேடுக்கு வந்து ஐ ஹேட் யூஸ் த ஃபோன் ஐ பெய்ட் த பில் அப்படின்னு சொல்லலாம். இட் ஹேப்பன்ட் ஸோ குவிக்லி அப்படி, இட் ஹேட் ஹேப்பன் ஸோ குவிக்லி ஐ டென்ட் நோட்டீஸ். அதாவது ஒரு நிகழ்ச்சி வந்து வேகமாக நடந்து முடிஞ்சிச்சு, ஆனால் நீங்கள் அதை கவனிக்கலை அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ நான் ஒரு வீட்லேயே ஒரு இன்சிடெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்சிடெண்ட்டை வந்து நீங்கள் கவனிக்கலை, இன்சிடெண்ட் நடந்து முடிஞ்சாச்சு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னு வரும்போது, நீங்கள் தெரிய வருதுன்றது செகண்டாக நடக்கிறது, ஆனால் இன்சிடெண்ட் நடந்தது முதல்ல நடந்தாச்சு. எப்படி சொல்லலாம், இட் had happened quickly so quickly I didn't notice. அந்த did not அப்படின்றது past tense, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. did not வந்து நெகட்டிவ், ஓகேயா. did not noticeனா I noticed is past tense. I did not noticeம் past tense தான், பட் நெகட்டிவாக சொல்கிறோம். அதனால் did not வந்ததுனாலும் நெகட்டிவில் தான் நம்ம எடுத்துக்கணும், ஓகேயா. ஆனால் அங்கே என்ன முதல்ல நடக்கிறது, it had happened so quickly, அது வேகமாக நடந்து முடிஞ்சிச்சு, நான் அதை கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி, நடந்து முடிஞ்சது முதல்ல நடந்தது, நான் கவனிக்கலை அப்படின்றது ரெண்டாவதாக நடக்குது. We had just gotten home when we heard the blast outside. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு பார்த்ததுக்கப்புறம் சத்தம் பெருசாக வருது. அப்போது நல்லா கவனிங்க, எது முதல்ல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. we had just got home, வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க, அப்புறம் தான் சத்தம் வருது. we had just gotten home when we heard the blast outside. got home, gotten அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க, got homeனே போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டில் இரண்டு கடந்த கால நிகழ்ச்சின்னு வரும்போது எது முதல்ல நடக்கிறது, எது ரெண்டாவதாக நடக்கிறது அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. 1-2 நெகட்டிவ் எப்படின்றத பார்க்கலாம். I had not eaten, I had eaten, I had not eaten. I had not eaten at that restaurant before. அந்த ரெஸ்டாரண்ட்டில் அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். I had not eaten at that restaurant before அப்படின்னு சொல்கிறோம். Samantha hadn't had time to explain her side.
அவளுக்கு வந்து அவளோட எக்ஸ்பிளைன் ஹர் சைட் ஆஃப் த ஸ்டோரி, அவளோட கதையை சொல்கிறதுக்கு அவளுக்கு நேரம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறோம். சமந்தா ஹேடன் ஹேட் டைம், ஹேட் நாட் ஹேட் டைம், அவளுக்கு நேரம் கிடைக்கல. ஹேட் நாட் ஹேட் டைம் டு எக்ஸ்பிளைன் ஹர் சைட் ஆஃப் த ஸ்டோரி, அவளுடைய கதையை வந்து சொல்கிறதுக்கு. உங்கள் சைடு சொல்லிட்டப்பா, என் சைடு சொல்லணும் இல்லையா, அவளோட சைடில் சொல்கிறதுக்கு அதுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேடன்ட் எவர் கான் டு ஃப்ரான்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹேட் நாட் வந்து ஹேடன்ட்டுன்னு சொல்கிறோம். எவர் கான் டு இது வந்து நெகட்டிவாக யூஸ் பண்ணி சொல்லிட்டுருக்கோம். ஹேட் நாட் சிம்பிளாக வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் சென்டென்ஸ் மட்டும் வருது, அதோட நெகட்டிவாக மாற்றிட்டுருக்கோம். நம்ம சிம்பிளாக பாஸ்ட் பர்ஃபெக்ட் மட்டும் வராதா அப்படின்னு சொன்னால் வரும். 2 கடந்த காலம் தான் கம்பேர் பண்ணோன்றது கிடையாது. அனுபவத்தில் நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்கோசரம் ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு இருந்தது. அந்த மாதிரி வரும்போது நம்ம அமைப்பு முறையில் எது முதல்ல நடந்தது, எது ரெண்டாவதாக நடந்ததுன்னு சொல்லி பார்த்தோம். சில இடத்துல வந்து டைரெக்டாகவே வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் சென்டென்ஸ் ஐ ஹேட் நாட், வி ஹேட் நாட் அப்படின்னு வரும்போது அடுத்த சென்டென்ஸை படித்து பார்க்கும்போது இட் வில் பி இம்ப்ளாய்டு. ஏற்கனவே ஒன்று நடந்து முடிஞ்சாச்சு, அதாவது இப்போ நடக்கிறது, இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களை பின்னாடி சொல்லுவாங்க. With the examples வந்து you'll be able to know better, understand better. இப்போ வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிஃபோர் தட் நெகட்டிவ் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஐ திங்க் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேடன்ட் எவர் கான் டு ஃப்ரான்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃப்ரான்ஸ்க்கு போனதே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேட் நெவர் கான் டு யூஎஸ்ஏ ஐதர், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூஎஸ்ஏக்கும் போனதில்லை. had never gone to USA அப்படின்னு சொல்லலாம். I had not eaten at that time, restaurant before, அது வருது. Samantha hadn't had time to explain her side of the story. My friends hadn't ever gone to France. My friends had never gone to the USA either. யூஎஸ்ஏக்கும் போனதில்லப்பா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிம்பிள் சென்டென்ஸ் டைரெக்டாகவும் அந்த ஹேட் நாட் யூஸ் பண்ணி சொல்ல முடியும் நெகட்டிவாக மாற்றுறதுக்கு. அதே மாதிரி சிம்பிள்ஸ் நெகட்டிவாக வந்து கொஷின் எஸ் ஆர் நோ டைப்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆமாம் இல்லைன்றது எப்படி சொல்லுவோம். ஹேட் யூ கிளீன்ட் அப் த மெஸ் பை த டைம் தே கம் ஹோம் அப்படின்னு கேட்குறோம். இங்கே வந்து ரெண்டும் கம்பேர் பண்ணுறாங்க. ஹேட் யூ கிளீன்ட் அப் த மெஸ் பை த டைம் தே கம் ஹோம், அவங்க வீட்டுக்கு வராங்க, அதுக்கு முன்னாடி நீ க்ளீன் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ முதல்ல க்ளீன் பண்ண நிகழ்ச்சி நடந்ததுன்னு சொன்னாக்க ஹேட் யூ கிளீன்டு, நீ க்ளீன் பண்ணி இருந்தாயா அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாயா, க்ளீன் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்கிறோம். had Adam ever spoken to the CEO before he was fired அப்படின்னு சொல்கிறோம். அந்த CEO வந்து அவரை திட்டுறார், கண்ணப்பண்ணன் திட்டுறார். அதுக்கு முன்னாடி வந்து CEOட்ட அவன் பேசியிருந்தானா அப்படின்னு கேட்குறோம். ஏற்கனவே அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்திருக்குதா, அதுக்கப்புறம் தான் இந்த ஃபயரிங் நடந்திருக்குதா அப்படின்னு கேட்குறோம். திட்டுறதுக்கு வந்து ஃபயரிங் அப்படின்னு சொல்லுவோம். had Adam ever spoken to the CEO before he was fired அப்படின்னு சொல்கிறோம். WH questions அப்படின்னு பார்க்கும்போது what had they said that made him so angry? What had they said that made him so angry? அவங்க என்ன சொன்னாங்க அவனுக்கு அப்படி கோபம் வந்தது அப்படின்னு கேட்குறோம். What had they said that made him so angry அப்படின்னு சொல்கிறோம். What had they said முடிஞ்சிடுச்சு. that made him angry அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. that made him so angry அப்படின்னு சொல்கிறோம். why had he agreed to work for that salary? அவன் ஏன் அந்த சேலரிக்கு வேலை செய்ய ஒத்துக்கிட்டான். why had he agreed to work, இதெல்லாம் ஒரே சென்டென்ஸ் தான் வருது. ஓகேயா, 2 சென்டென்ஸ்லாம் வரல. what had they said that made him so angry, it's only one sentence. why had he agreed to work for that salary, அவன் ஏன் அந்த சேலரிக்கு வேலை செய்ய ஒத்துக்கிட்டான். how much had he drunk before you got to him, அவங்ககிட்ட போய் அவனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் எவ்வளோ குடிச்சிருந்தான் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து you got to him 2 சென்டென்ஸ் வருது இல்லையா. how much had he drunk before you got to him, அவன்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவன் எவ்வளோ குடித்திருந்தான் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஓகே, அண்ட் தென் டேக் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். டேக் கொஷின்ஸ் வந்து இப்போ தேவையில்லை. ஹேடன்ட் ஹி அப்படின்ற மாதிரி இல்லையா ஆமாவா அப்படின்னு கேட்குறோம். தட் இஸ் நாட் ரெக்வயர்ட் பிகாஸ் நம்ம வந்து நெகட்டிவ் கொஷின்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம், அப்புறமாவே பார்க்க போகிறோம். ஆஃப்டர் ரஞ்சனி ஹேட் டர்ன்ட் ஆன் த அலாரம், தூங்கிட்டே இருக்காங்க, அலாரம் அடிக்குது, அலாரத்து மேலே சொப்புன்னு கையை வச்சு அரைக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, வெளியில் வர ஷீ லாக் த டோர் அப்படின்ற மாதிரி கதவை மூடிட்டு வெளியில் வராங்க.
came out, she locked the door and came outside அப்படின்ற மாதிரி இருக்குது. After Ranjani had turned on the alarm, அலாரத்தை ஆஃப் பண்ண பிறகு she locked the door. Turn on அப்படின்றது தான் turned அப்படின்னு வருது. After Ranjani had turned on the alarm, turn on வந்து turned on வருது. she locked the door. அவள் கதவை மூடினாள் அப்படின்னு சொல்லியிருக்கு. கதவை மூடிய செயல் முதல்ல நடந்ததா, அலாரம் அடித்த செயல் முதல்ல நடந்ததான்னு பாருங்கள். அலாரம் அடித்தது முதல்ல நடந்தது, அப்புறம் லாக் த டோர் ரெண்டாவது நடந்தது. பை த டைம் சைமன் அரைவ்டு, டைமன் வந்து அந்த சமயத்தில் வர நேரத்தில், பை த டைம் வரும்பொழுது, அந்த சமயத்தில் அப்படின்னு சொல்லுவோம். த போலீஸ் ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட், அவன் இங்கே வரான், அதுக்குள்ளே போலீஸ் போயிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பை த டைம் சைமன் அரைவ்ட் த போலீஸ் ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட், அப்போ வந்து சைமன் வரத்துக்கு முன்னாடியே போலீஸ்காரங்க போயிட்டாங்க. ஸோ தே ஹேட் லெஃப்ட், த போலீஸ்மேன் ஆர் போலீஸ் ஹேட் லெஃப்ட் ஆல்ரெடி, போலீஸ் ஹேட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் த கம்பெனி ஹேட் ஹயர்டு ஜோ வந்து கம்பெனி ஹையர் பண்ணுறாங்க. ஹீ பிகான் டு ஒர்க் ஆன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃப்டர் த கம்பெனி ஹயர்ட் ஜோ, ஹீ பிகான் டு ஒர்க் ஆன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு வருது. இப்போ எப்படி சொல்லலாம் நீங்கள்? ஆஃப்டர் த கம்பெனி ஹையர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் ஒர்க் பண்ண எடுத்தான், ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் எடுத்தான். ஸோ ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி வந்து ஹையர் பண்ணுறது, செகண்ட் நிகழ்ச்சி அவன் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணுறது. த கன்சர்ட் ஹேட் பிகன் ஆல்ரெடி பை த டைம் வி என்டர்ட் த ஸ்டேடியம். ஒரு நிகழ்ச்சி இருக்குது ஒரு ஸ்டேடியத்தில், அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துக்கு போகிறீங்க. நீங்கள் போகும்போது என்ன ஆச்சுன்னு சொன்னால் அந்த நிகழ்ச்சி வந்து துவங்கி இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். த கன்சர்ட் ஹேட் பிகன் ஆல்ரெடி பை த டைம் வென் வி என்டர் த ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே நுழையும் போதே அது துவங்கி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். த பில் ஹேட் ஸ்மோக்கன் ஃபார் இயர்ஸ் பிஃபோர் ஹி ஃபைனலி குவிட். அதாவது சிகரெட் பிடிக்கிறான், அதை விட்டுடுறான். சிகரெட் வந்து பல வருஷங்களாக பிடிச்சிட்ருக்கான், அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக விட்டுடுறான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது சிகரெட் பிடித்த செயல் வந்து முதல்ல நடந்ததா, சிகரெட்டை வந்து பிடிக்கிறத விட்டது முதல்ல நடந்ததா? சிகரெட் பிடிச்சது முதல்ல நடந்தது இல்லையா? ரொம்ப நாள் பிடிச்சிட்டு இருந்தான், அப்புறம் தான் குவிட் பண்ணுறான். ஸோ குவிட் பண்ணுறதை வந்து நம்ம அடுத்ததில் சொல்கிறான். ஃபஸ்ட்டு வந்து அவன் சிகரெட் பிடிச்சது சொல்கிறான். பில் ஹேட் ஸ்மோக்கன் ஃபார் இயர்ஸ், பல வருஷங்களாக, பிஃபோர் ஹீ ஃபைனலி குவிட், அது ஃபைனலாக குவிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய வருஷம் சிகரெட் பிடிச்சிருந்தான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் பொறுத்த மட்டும் இந்த அளவுக்கு விளக்கம் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். நாமளாகவே நம்ம பேச்சு வழக்குன்னு வரும்பொழுது வந்து ரொம்பலாம் வந்து இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லாம் கூட பரவாயில்ல, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லாம் அவ்வளோவா நம்ம பேச்சு வழக்கில் கிடையாது. பட் ஸ்டில் வி ஆர் கோயிங் டு நோ வாட் இட் இஸ் எக்ஸாக்ட்லி, அது என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்றைய வகுப்பில் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்றத கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன பார்த்தோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாக்க ஹேடு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? ஸோ அதற்கு பிறகு வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு. என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இது எவ்வளவு டென்ஸாக வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க. நான் வந்து ஒரே ஒரு வர்பை வண்டி வச்சு நம்ம தமிழில் எப்படி அதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழில் எப்படி சொல்கிறோம், எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது. ஆங்கிலத்தில் வந்து அது அப்படியே வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. தமிழில் வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு எக்ஸாம்பிள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரும்போது நான் வேறு இன்னும் ஒரு இது எடுத்து வச்சுருந்தேன். ஐம் ஜஸ்ட் சர்ச்சிங் ஃபார் இட், ஜோக்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது வந்து ரொம்ப நாளாக அவங்க எல்லாருமே ஏமாற்றிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை சொல்லிவிட்டு வில் கோ டு த ஜோக்ஸ், இங்கிலீஷ் ஜோக்ஸ் இருந்தால் போகலாம். என்னென்னா, ஐ ஸ்பீக் இங்கிலீஷ், ஸ்பீக் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் ஆங்கிலம் பேசுகிறேன். நீங்கள் உடனே எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். பேசுகிறேன். ஐ ஸ்போக் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் பேசினேன். ஐ வில் ஸ்பீக் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் பேசுவேன். ஓகேங்களா? இப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ஐ ஹவ் ஸ்போக்கன் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் பேசியிருக்கிறேன். ஐ ஹேட் ஸ்போக்கன் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் பேசியிருந்தேன். அடுத்தது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்னு, ஐ ஷால் ஹாவ் ஸ்போக்கன் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் பேசியிருப்பேன். இன்னும் ஒரு வாரம், 10 நாள், ஒரு மாதம் ஆச்சுன்னா நான் பேசிப்பேன்பா அப்படின்னு சொல்லி இப்போவே சொல்கிறது. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் சொல்கிறோம், பேசியிருப்பேன்.
I am speaking English, verb plus ing. நான் ஆங்கிலம் பேசிக்கொண்டிருக்கிறேன். I was speaking English. I was speaking English. நான் ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருந்தேன். I shall be speaking English. நான் ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருப்பேன். கொண்டுன்னு வரும். I am speaking English. நான் ஆங்கிலம் பேசிக்கொண்டிருக்கிறேன். கொண்டு இருந்தேன். கொண்டு இருப்பேன். இது வந்து present continuous, past continuous, future continuous. அப்புறம் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்றது வந்து அதோட யூசேஜ் பிரயோகம் அப்படின்றது கொஞ்சம் டயத்தை வச்சு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போது வந்து எக்ஸாம்பிள் வந்து ஐ ஹாவ் பீன் ரீடிங் திஸ் நியூஸ் பேப்பர் சின்ஸ் மார்னிங். ஐ ஆம் ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹாவ் பீன் ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஷீ ஹேஸ் பீன் ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி தான் ஐ ஆம் ரீடிங் த நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொன்னாக்க நான் வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்கேன், படித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் பீன் ரீடிங் நியூஸ் பேப்பர்னால் நான் வந்து காலையிலிருந்து படித்து கொண்டிருந்தேன், ஒரு டைம் சொல்லணும். நான் படித்து கொண்டிருக்கிறேன், படித்து கொண்டு இருப்பேன், படித்து கொண்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு படித்து கொண்டிருக்கிறேன், அடுத்தது வந்து பாஸ்ட் டென்ஸில் படித்து கொண்டு இருப்பேன். இல்லை படித்து கொண்டு ஐ திங்க் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் கம் பேக் டு யூ. ஐ ஆம் ரீடிங் அப்படின்னு சொன்னால் நான் படித்து கொண்டிருக்கிறேன். ஐ வாஸ் ரீடிங்னா நான் படித்து கொண்டு இருந்தேன். ஐ ஷால் பி ரீடிங்னா நான் படித்து கொண்டு இருப்பேன். இது முடிச்சாச்சு. இதே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வரும்போது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சொல்லுவோம். ஐ திங்க் ரொம்ப ஓவராக கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டயத்தை தான் வச்சு சொல்லுவோம். அங்கே ஹாவ் பீன், ஹேஸ் பீன், ஷால் ஹாவ் பீன், வில் ஹாவ் பீன்றது வரும். வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம போக போக அந்த கிளாஸில் பார்க்கலாம். ஒரு பேசிக்காக ஒரு இன்ட்ரொடக்ஷன் தேவை அப்படின்றதுனால நான் சொன்னேன். ஸோ 12 டென்சஸ் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதோட விளக்கம் தான் நான் இப்போ கொடுத்துருக்கேன். ஓகேயா? இப்போது ஐ டோன்ட் நோ, பிகாஸ் சில இடத்துல வந்து ஜோக்ஸ் சொல்லிவிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, ஏத்தாப்பில் இருக்கிறவங்க சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களான்னு சொல்லி தெரியாது. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே கிளாப்ஸ் சவுண்டு போட்டு விட்ருவாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு சிரிப்பு வந்தால் சிரிங்க, இல்லைன்னா கிளாப் சவுண்டை வந்து சேர்த்து போட்டுக்கோங்க. ஓகேயா? டீச்சர் கேட்குறாங்க, மரியா கோ டு த மேப் அண்ட் ஃபைண்ட் நார்த் அமெரிக்கா. மரியா கோ டு த மேப் அண்ட் ஃபைண்ட் நார்த் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மரியா வந்துட்டு டீச்சர்கிட்ட ஹியர் இட் இஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்பில் காட்டுறாங்க. உடனே டீச்சர் கேட்குறாங்க, நவ் டீச்சர் சொல்கிறாங்க, கரெக்ட், வாட் யூ செட் இஸ் கரெக்ட். நவ் ஐ ஆஸ்க் த கிளாஸ், உங்கள் எல்லாருக்கும் கேட்குறேன், ஹூ டிஸ்கவர்ட் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே எல்லாம் கிளாஸில் இருக்குன்னா மரியா மேடம், மரியா டிஸ்கவர்ட் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ முதல்ல வந்து மரியாவை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹூ டிஸ்கவர்னு ஒரு கேள்வியை போட்ட உடனே ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிரேவ் எனஃப் டு சே, ஆர் அவங்களுக்கு வந்து ரியலாகவே அந்த குழந்தைங்களுக்கு வந்து தே ஆர் குவிக் எனஃப் டு ரெஸ்பாண்ட் இல்லையா? அவங்க மைண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக ஷ்ரூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஐ திங்க் யூ காட் இட் ரைட் நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? டீச்சர் கேட்குறாங்க, ஜான் ஒய் ஆர் யூ டூயிங் யுவர் மேத் மல்டிப்ளிகேஷன் ஆன் த ஃப்ளோர். ஆக்சுவலாக வந்து மேக்ஸில் வரும்போது டேபிள்ஸ்னு இருக்கும், வாய்ப்பாடுன்னு இருக்கும். அந்த வாய்ப்பாடுக்கு வந்து டேபிள்ஸ்னு ஒரு மீனிங் இருக்குது, அது வண்டி புரிஞ்சுக்கோங்க. இப்போது ஒருத்தன் என்ன பண்ணிகிட்ருக்கான், தரையில் உட்காந்துட்டு கணக்கு போட்டுட்ருக்கான். தரையில், ஃப்ளோர்னா தரை. அப்போ வந்து கேள்வி கேட்குறாங்க, ஜான் ஒய் ஆர் யூ டூயிங் யுவர் மேத் மல்டிப்ளிகேஷன் ஆன் த ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டீச்சர் யூ டோல் மீ டு டூ இட் வித்தவுட் யூஸிங் த டேபிள்ஸ் மேம் அப்படின்னு சொல்கிறான். அதாவது அந்த டேபிள்ஸ்னால் வாய்ப்பாடை யூஸ் பண்ணாமல் போடுன்னு சொல்கிறாங்க. இவன் வந்து டேபிள் நினச்சிக்கிட்டு நான் சும்மா ஒரு குதர்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், குழந்தைங்க தானே எல்லாம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் யூ காட் இட் அகெயின் இல்லையா? திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். ஜான் ஒய் ஆர் யூ டூயிங் யுவர் மேத் மல்டிப்ளிகேஷன் ஆன் த ஃப்ளோர். ஏன் கீழே உட்காந்து பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. யூ டோல் மீ டு டூ இட் வித்தவுட் யூஸிங் டேபிள்ஸ் மேம், நவ் யூ ஆர் சேயிங் லைக் தேட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஓகே, அண்ட் தென் கிளென் ஹவு டு யூ ஸ்பெல் crocodile அப்படின்னு சொல்லுவான். எப்படி கேட்பாங்க, ஹவு டு யூ ஸ்பெல் crocodile எப்படி ஸ்பெல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்தவன் சொல்லலாம் KROKODIAL crocodile அப்படின்னு சொல்லுவான். நோ தட்ஸ் ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி இட் இஸ் ராங் மேம், பட் யூ ஆஸ்க் மீ ஹவு டு ஸ்பெல் இட்.
ஓகே அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொன்னால் அந்த குழந்தை வந்துட்டு புத்திசாலித்தனமாக நீங்கள் வந்து நான் crocodile ஸ்பெல்லிங் தான் அவங்க கேட்டிருக்காங்க, பட் இவன் வந்து ஆக்சுவலாக அது எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறான், how to spell the word அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ that way that boy is really brilliant. You can take it that way. Donald, what is the chemical formula for water? கெமிக்கல் ஃபார்முலா வாட்டருக்கு வந்துட்டு என்னென்னா H2Oன்னு இருக்கும் இல்லையா, ஹெச் கீழே 2 அப்புறம் ஓன்னு இருக்கும். அப்போ வந்து கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்கும்போது டொனால்ட் சொல்கிறான் HIJKLMNO. ஹெச்சுக்கும் ஓக்கும் நடுவில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸையும் சொல்கிறான். உடனே டீச்சர் கேட்குறாங்க, வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட் அப்படின்னு சொல்லி டீச்சர் கேட்குறாங்க. எஸ்டர்டே யூ செட் இட் இஸ் H2O மேடம், அதனால் நான் ஹெச்லேருந்து ஓ மட்டும் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். அகெயின் யூ ஹாவ் டு லாஃப், கொஞ்சம் சத்தம் போட்டு சிரிங்க. And one more, with this we can conclude. Glenn, why do you always get so dirty? Glenn, ஏன் ரொம்ப டர்ட்டி ஆகிடுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. Well, I am not closer to the ground than you are, madam. நான் வந்து ரொம்ப க்ளோசர் டு த கிரவுண்ட், நீங்கள் மேலே இருக்கீங்க இல்லையா, அதனால் உங்களுக்கு டர்ட் ஆகலை, நான் கிரவுண்டுக்கு கீழே இருக்கறனால அதனால் டர்ட்டி ஆகிறேன் மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இட்ஸ் ஸ்டன்னிங் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. மிலி, கிவ் மீ அ சென்டென்ஸ் ஸ்டார்டிங் வித் ஐ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐ இஸ் மேடம் அப்படின்னு அதுக்கு குழந்தை சாணுக்குது. ஐ இஸ் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னே, நோ மிலி, ஆல்வேஸ் சே ஐ ஆம், நீ ஐ இஸ்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மிலி சொல்கிறான், ஆல் ரைட் மேடம், ஐ ஆம் த 9th letter ஆஃப் தி ஆல்ஃபபெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஐ இஸ் த 9th letter ஆஃப் த ஆல்ஃபபெட்னு அவங்க சொல்ல வந்தா, ஐ இஸ்ன்னு போட்டவுடனே இஸ் வரக்கூடாது ஆம்னு அவங்க சொல்லி அவங்க மாற்றினாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு இன்வெர்டட் கமாஸில் வரணும் ஆக்சுவலாக. ஸோ ஐ ஆம் த 9th letter ஆஃப் த ஆல்ஃபபெட்னு மாற்றி சொல்லிடுறேன். ஐ ஆம் த 9th letterனா ஆல்ஃபபெட்னாலே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுறது இல்லைங்களா. ஸோ தட் வே இங்கிலீஷ் இஸ் அ ஃபன் லாங்குவேஜ். அண்ட் வந்து ஒரு விஷயமும் நம்ம வந்து கவனித்து பார்க்கும்போது தான் அதோட இன்டெப்த் இது தெரியும் நமக்கு. சில சமயம் தப்பாக சொல்லிவிடுவோம். சம்டைம்ஸ் வந்து வி மே ஹேவ் டு கட் அ சாரி ஃபிகர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி தப்பாக பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால். ஸோ கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வி கேன் அவாய்ட் ஆல் தோஸ் திங்ஸ். நிறைய மிஸ்ஸு கூட கேட்பாங்க, வந்து ஐ ஆம் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸு கேட்பாங்க. வாட் டென்ஸ் இட் இஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குவாங்க. மேடம் இட் இஸ் பாஸ்ட் டென்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ மேடம் வந்து ரொம்ப டிஜெக்டட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நேர்களெல்லாம் நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஜோக்ஸ் அப்படின்றது நார்மலாக நான் ஷேர் பண்ணதே கிடையாது. ஏன்னா கொஞ்சம் நான் எப்போதுமே கொஞ்சம் ரிசர்வ்னு சொல்லலாம், கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய ஆள் அப்படின்றதுனால எனக்கு ஜோக்ஸ்லாம் சொல்லி பழக்கம் கிடையாது. மற்றவங்க கேட்டால் கூட மனசுக்குள்ளேயே சிரிச்சுப்பேன் அப்படின்றதுனால how far I am able to convince you people that I can also crack jokes எனக்கு தெரியல. ஓகே, with this we are concluding today's session. We'll meet in the next class. Until it is bye from Venkat. Thank you. அனைத்து அம்சங்களுடன் RK Talkies.